தமிழகத்தில் அதிகார பகிர்வு குறித்து விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் அதிகார பகிர்வு குறித்து விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ் வணக்கம். பொதுவாக காங்கிரஸ் என்பது திமுகவுடைய இரண்டாவது கையாக தான் இத்தனை நாட்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பெரும்பாலும் தேர்தல் சமயத்தில் திமுகவுக்கு ஒரு ஆதரவாகவும் திமுக பகிரக்கூடிய இடங்கள்ல மட்டுமே போட்டியிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதிகார பகிர்வு நேரம் வந்து விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ் பதிவை பார்க்க முடியுது. இது என்ன விஷயத்தை உணர்த்துது? எதற்காக தேர்தல் சமயத்துல இந்த வருடம் காங்கிரஸ் இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க? வணக்கம். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை திமுக கூட்டணியில் தான் உறுதியாக இடம்பெறுவோம் என தெரிவித்து வந்தாலும் கூட அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நடிகர் விஜய் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வேண்டும் என்ற குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அண்மையில் கூட அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் காங்கிரஸ் கட்சியை திமுகவினுடைய அடிமை கூடாரமாக மாற்றுவதற்கு செல்வ பெருந்தகை முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் பதிவு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் கட்சியில் உட்கட்சி நிர்வாகிகளே தங்களை பணி செய்ய விடாமல் திட்டமிட்டு முடக்குவதாகவும் ஒரு சிலரினுடைய சுயநலவாதத்தால் காங்கிரஸ் கட்சி அழிவு பாதையில் செல்வதாக அக்கட்சியை சேர்ந்த கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியும் தெரிவித்திருந்தார். இவர்களுடைய இந்த பேச்சு என்பது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் திமுக இடையில் மட்டுமல்லாது காங்கிரஸ்க்கு உள்ளாக இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலையும் வெளிப்படையாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்ற குரல் அண்மையில் அதிகளவு எழத் தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் திருச்சி வேலுசாமி, KS அழகிரி அவர்களை தொடர்ந்து தற்போது விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூரும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறார். மாணிக்கம் தாக்கூரும் தற்போது இந்த ஆட்சியில் அதிகார பங்கு தொடர்பாக விவாதிக்க வேண்டிய விஷயத்தை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவை பார்க்கும்போது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக லயோலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் நடத்தியதாக ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் ஒன்று வெளியாகிறது. அந்த முடிவுகளை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது எனவும் தமிழகத்தில் கூட்டணியில் தொடர்ந்து போட்டியிட காரணத்தினால் காங்கிரஸ் உட்பட சில கட்சிகளுடைய பலன் பிரதிபலிக்காமலே போய்விட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் ஆட்சியை மட்டும் பேசுவதோடு மட்டுமல்லாமல் ஆட்சியில் அதிகார பங்கு தொடர்பாகவும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவே கருத வேண்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாணிக்க தாக்கூருடைய இந்த பேச்சு என்பது திமுக நிர்வாகிகள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரையில் கடந்த 50 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமற்றது என்பதை அதிமுக மற்றும் திமுகவினர் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பிரதான காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் திமுக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அதில் பங்கு வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்பது இரு கட்சிகளிடையே எழுந்திருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாட்டையே வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. நாள்தோறும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திமுகவை விமர்சிப்பதும் திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அதற்கு பதில் விமர்சனம் செய்வதும் வாடிக்கையாகி வந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற குரல் காங்கிரஸ் கட்சியினுடைய MP விருதுநகர் MP மாணிக்க தாக்கூரனுடைய மூலமாக மறுபடியும் எழத் தொடங்கி இருக்கிறது. இதற்கான எதிர்வாதங்கள் என்பது அடுத்தடுத்த செய்திகளின் மூலமாக நம்மால் பார்க்க முடியும். தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். அண்மை செய்தியை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். தமிழகத்தில் அதிகார பகிர்வு குறித்து விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.